செபமாலையின் மணிகளும் வாழ்வின் கனிகளும். அக்டோபர் மாதம் என்றாலே ஜெபமாலை அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம். மாதம் அன்னையின் அருள்மிகு மகிமைக்கு சான்று பகரும் விழாக்களை கத்தோலிக்க திரு அவை வகுத்தளித்து தந்திருப்பது அன்னைக்கு மகிமையோடு கூட அவனிக்கும் பெருமையே. இச்செபமாலையின் தொடக்கம், அதனுடைய நீட்சி, அதனுடைய வளர்ச்சி எங்கிருக்கின்றது என்று காண்போம் என்றால், அன்னை தூய ஆவியின் செயல்பாட்டுக்கு தன்னை முற்றிலுமாக கையளித்த போதுதான். இதோ ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று தூய ஆவி தன்னுடைய உதரத்திலே கருவாக உருத்தாங்க அவர் தன்னை கையளித்த போது, இவ்வாறு தூய ஆவியின் கனிகள் கொடைகள் அனைத்தையும் அன்னை மரியாள் நிரம்ப பெற்றிருந்தார். இன்றைய நாளில் இந்த தூய ஆவியின் கனிகள் 9 நிலைகளில் திருச்சபையை ஆட்கொண்டிருக்கின்றது, திருச்சபையை வளப்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஜெபமாலை மாதத்தின் இச்சிறப்பான தருணத்தில் தூய ஆவியின் கனிகள் எவ்வாறு 9 நிலைகளில் திரு அவையை ஆட்கொண்டிருக்கின்றதோ, வளப்படுத்தி கொண்டிருக்கின்றதோ, அதுபோல ஜெபமாலை தாயாக அன்னை மரியாள் எவ்வாறு திரு அவையின் பல்வேறு நிலைகளில் உற்ற துணையாக, வழிகாட்டும் விண்மீனாக, வழிகாட்டும் கருவியாக அன்னை மரியாள் துலங்கிக் கொண்டிருக்கின்றார் என்பதை 9 கனிகளாக நாங்கள் படைத்தளிக்க முற்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு கனியும் நமது வாழ்வில் ஒவ்வொரு நிலைகளில் பயன் தரும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. அன்னையோடு, ஜெபமாலை அன்னையோடு நாமும் இணைந்து கனிகளால் கொடைகளால் நிரப்பப் பெறுவோம் என்பது நிச்சயமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று ஜெபமாலை ஜெபத்தின் முதல் பாதியை கற்பித்த கடவுளின் வானதுதர் கப்ரியேல் மங்கள வார்த்தையை மனமகிழ்வோடு அவர் அறிவிக்க, உளமகிழ்வோடு ஏற்றுக்கொண்ட அன்னை மரியாள் விரைந்தோடிச் சென்று, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற தொனியில் எலிசபெத்தம்மாளை சந்தித்து வாழ்த்துகின்றார். வாழ்த்தினை பெற்ற எலிசபெத்தம்மாள், வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றிலுள்ள குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றதே. ஆம், ஜெபமாலை ஜெபத்தின் முதல் பகுதியின் மறுபாதியை தூய ஆவியின் தூண்டுதலால் பரவசமாய் எடுத்துரைக்கின்றார் எலிசபெத்தம்மாள். புகழ்வாய் மனமே இசைப்பாய் கானமழை, பணிவாய் புலன்களே மேரி மாதா சந்நிதியில். புகழ்வாய் மனமே இசைப்பாய் கானமழை, பணிவாய் புலன்களே மேரி மாதா சந்நிதியில்.
புவி மீது காத்திடுவாள். புகழ்வாய் மனமே, இசைப்பாய் கானமழை, பணிவாய் புலன்களே மேரி மாதா சந்நிதியில். தேவமாதாதானவளே, செய்வதெல்லாம் மகத்துவமே, போக்குவாள் உன் துயரங்களை, துதிப்பாய் நீ அவளடியே. வேளாங்கண்ணியளாம் அன்னையை மறவாமலே தினமும், வேளாங்கண்ணியளாம் அன்னையை மறவாமலே தினமும். புகழ்வாய் மனமே, இசைப்பாய் கானமழை, பணிவாய் புலன்களே மேரி மாதா சந்நிதியில். புகழ்வாய் மனமே, இசைப்பாய் கானமழை, பணிவாய் புலன்களே மேரி மாதா சந்நிதியில். கத்தோலிக்க திரு அவை ஜெபமாலை ஜெபத்தினுடைய இரண்டாவது பகுதியை இறைவேண்டலாக அமைத்திருப்பது கூடுதல் சிறப்பு. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் மன்றாடும் என்று அன்னையை நோக்கி பரிந்துரை ஜெபமாக அமைத்திருப்பது இங்கு தூய ஆவியினுடைய கனியை திரு அவை ஜெபமாலை வழியாக நமக்கு தருகின்றது என்பது கண்கோடு. கிபி 1208ஆம் ஆண்டு திரு அவையின் வரலாற்றில் நிகழ்ந்தேறிய தப்பறைகளின் பின்னணியில் அன்னை மரியாள் தூய தோமினுக்கு என்ற துறவிக்கு கொடுத்தருளிய காட்சியில் ஜெபமாலையை கைக்கொண்டு தப்பறைகளை வென்றெடுக்கலாம் என்ற புதிய அணுகுமுறையை உட்புகுத்துகின்றார். குழப்பத்தோடு இந்த அல்பிஜென்சிய தப்பறையை எவ்வாறு எதிர்கொள்வது என்று கலங்கிக் கொண்டிருந்த புனித தோமினிக்குவின் வாழ்க்கையில் அன்னை மரியாள் கொடுத்தளித்த ஜெபமாலை ஒரு வரமாக மாறிப்போனது. குழப்பம் தெளிந்தார், ஜெபமாலையை கரம்பற்றினார். அதனால் அன்னையின் அருள் கண்டதும் அன்னையின் புகழ் பரப்ப ஜெபமாலையை மையமாய்க் கொண்டே ஒரு துறவர சபை உருவானதும் இக்காலத்தில்தான். தப்பறைகள் தெரித்தோடின, குழப்பங்கள் தீர்ந்து போயின. திரு அவையில் மறுமலர்ச்சி திரும்பவும் குடிகொண்டது. ஆம், தப்பறை கொள்கைகளுக்கு எதிராக ஜெபமாலை ஆயுதத்தால் மறுமலர்ச்சி எனும் கனி திரு அவையில் முகிழ்த்தது.
1571 ஆண்டு இதே அக்டோபர் திங்கள் 7ஆம் நாள் லெப்பெந்தோ என்னும் இடத்தில் கிறிஸ்தவத்தை தழுவிய நாடுகளுக்கும் துருக்கியர்களுக்கும் இடையே நடைபெற்ற போரில் கிறிஸ்தவர்கள் வெற்றி பெற்றனர். வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். எவ்வாறு வெற்றி பெற்றனர்? கிறிஸ்தவத்தை தழுவிய நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து அன்னை மரியின் புகழ்பாடி ஜெபமாலை ஜெபித்து இந்த போரை முன்னின்று நடத்தினர். அதன் விளைவாக அவர்கள் வெற்றியை பெற்றனர். கிறிஸ்தவர்கள் போரில் அடைந்த வெற்றியை நினைவுகூரத்தகும் விதத்தில் அப்போதைய கத்தோலிக்க திரு அவையின் திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் அவர்கள் இவ்வெற்றியை முன்னிட்டு அன்னை மரியாளுக்கு அன்போடு அளித்த பெயரே வெற்றியின் அன்னை என்பதாகும். வெற்றியின் அன்னையின் அவ்விழாவே பின்னாளில் ஜெபமாலை அன்னையின் விழாவாக தாய் திரு அவையால் நினைவு கூறப்பட்டு இன்றளவும் சிறப்பிக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு வெற்றி என்னும் கனியை இவ்விழா வழங்குகிறது. ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான போர்த்துக்கல் நாட்டை மரியின் நிலம் என்று அழைப்பார்கள். எதற்காக மரியின் நிலம் என்ற பெயர்? எதனால் அந்த புண்ணிய பூமிக்கு இத்துணை பெருமை? இங்கிருந்து இன்னொரு ஊருக்கு செல்ல வேண்டுமென்றால் எவ்வளவு நேரமாகும் என்று யாரேனும் கேட்டால் போர்த்துக்கல் நாட்டில் இவ்வாறு சொல்வார்களாம்: 2 ஜெபமாலை சொல்வதற்குள் சென்றடைந்து விடலாம் என்று சொல்வார்களாம். ஒவ்வொரு நாள் மாலையிலும் அந்நகரில் உள்ள அனைத்து வீடுகளின் கதவுகளும் குறிப்பிட்ட நேரத்தில் திறந்திருக்கும். அந்த நகரில் உள்ள ஒரு பெண்மணி ஒவ்வொரு வீட்டின் கதவுகளையும் தட்டிவிட்டு செல்வார்களாம். இதற்காக திறந்திருந்த வீடுகளிலெல்லாம் அன்னை மரியாளின் அதிமிகு மகிமைக்கென மங்கள வார்த்தை ஜபமும் அதனைத் தொடர்ந்து இறைப்புகழ் மாலையும் தொடர்ந்து பறைசாற்றப்பட்டு கொண்டே இருந்தது என்பது வரலாற்றின் ஊடே வழிந்தோடும் செய்தி. அதனுடைய சான்றாகத்தான் என்னவோ 1917ஆம் ஆண்டு போர்த்துக்கல் நாட்டிலுள்ள பாத்திமா நகரிலே அன்னை காட்சியளித்து ஜெபமாலை நாயகியாக தன்னை வெளிப்படுத்தினார். ஜெபமாலை ஜெபியுங்கள், பரித்தியாகம் செய்யுங்கள், ரஷ்யா மனம் திரும்ப மன்றாடுங்கள் என்பது அன்னையின் காட்சிகளின் ஊடாக வெளிப்பட்ட செய்தியாக இருந்தது. இன்று ஜெபமாலை பவனி, தொடர் ஜெபமாலை, ஜெபமாலை உபவாசம் என்ற ஜெபமாலையின் பக்தி முயற்சிகள் பாரங்கும் பரவிக்கொண்டிருக்கின்றன என்றால் இப்புனித மாலையின் மங்காப்புகளை நம் மனதிலே நாம் உருண்டோடச் செய்யலாம். இப்படிப்பட்ட ஜெபமாலையின் சிறப்பு தூத்துக்குடி மறைமாவட்டம் தென் மறைமண்டலத்தில் வரலாற்று சான்றாக இன்றளவும் சிறப்புமிக்க வகையில் கொண்டாடப்பட்டு வருகின்றது என்பது கண்கூடு. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜெபமாலை,
அன்னை கற்று தந்த ஜபமாலை. பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜபமாலை. அவள் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறையுறையே ஜபமாலை. பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜபமாலை. அவள் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறையுறையே ஜபமாலை. அருள் நீரை மரியே, அருள் நீரை மரியே என்று வேண்டும் ஜபமாலை. அருள் நீரை மரியே, அருள் நீரை மரியே என்று வேண்டும் ஜபமாலை. பிள்ளை குரல் கேட்டு அன்னை விரைந்து வந்து அரவணைக்கச் செய்யும் ஜபமாலை. அரவணைக்கச் செய்யும் ஜபமாலை. வெற்றி தரும் ஜபமாலை. அன்னை கற்று தந்த ஜபமாலை. இதனுடைய சிறப்பம்சங்களை எமது தென்மறை மண்டல பல்வேறு சான்றுகள் வழியாக வெளிப்படுத்த முற்பட்டிருக்கின்றோம். தூத்துக்குடி மறைமாவட்டம் தென்மறை மண்டலத்தில் வரலாற்று சிறப்புமிக்க வடக்கன்குளத்தில் அமைந்துள்ளது ஜெபமாலை தாசர் சபை. அன்னைக்காக தங்களை அர்ப்பணம் செய்து அனுதினமும் அவர் புகழ் பரப்பி அன்னையின் முன்னெத்தி ஏர்களாகச் செயல்படும் இச்சபையின் செயல்பாடுகள் அலாதியானது, அற்புதமானது, இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீடித்திருக்கக்கூடியது. ஜெபமாலை தியானங்களில் ஈடுபடுவதும் ஜெபமாலை பக்தி முயற்சியை பரவலாக்கம் செய்து அன்னைக்கு புகழஞ்சலி செலுத்தி வருவதும் இத்துறவர சபையின் நோக்கமாக இருக்கின்றது. ஆம், பல்வேறு வரலாற்று சிறப்புகளை தன்னகத்தை உள்ளடக்கிய வடக்கன்குளம் என்ற பாரம்பரியமிக்க இம்மண்ணிலே இச்செபமாலை தாசர் சபை உருவாகி பல மக்களை அன்னையின் பிள்ளைகளாக உருவாக்கி வருவது என்பது கத்தோலிக்க திரு அவைக்கு கிடைத்த மாபெரும் கொடையாக பெருமையாக பார்க்கப்படுகின்றது. துறவர சபையாக இணைந்து அன்னைக்கு அணி சேர்க்கும் இத்துறவர சபையின் தந்தையர்கள், அருள் சகோதரிகளின் வாழ்வும் பணியும் கத்தோலிக்க திரு அவைக்கு ஒரு அளவிடற்கரிய நற்கனியே. தூத்துக்குடி மறைமாவட்டம் தென்மறை மண்டலத்தில் ஜெபமாலை அன்னையின் பக்தி முயற்சியாக ஜெபமாலை அன்னை கற்றுத்தந்த நன்மைத்தனங்களின் நிறைவாக அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயங்கள் ஏராளம் ஏராளம். பல்வேறு ஊர்கள் ஜெபமாலை அன்னையை தங்களின் பாதுகாவலியாக தேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உதாரணமாக மன்னார்புரம் தூய ஜெபமாலை அன்னை ஆலயமும், துறைக்குடியிருப்பு தூய ஜெபமாலை அன்னை அருள்தலமும், தோப்புவிளை மாதாநகர் ஜெபமாலை அன்னை ஆலயமும், ராதாபுரம் ஜெபமாலை அன்னைக்கு நேர்ந்தளிக்கப்பட்ட அருமையான ஆலயமும் சான்றுகளாக அமைந்திருக்கின்றது. இவை எல்லாமே அன்னைக்கு அணி சேர்க்கும் மணிகளாக அமைந்திருப்பது கண்கூடாக வெள்ளிடை மலையாக நமக்கு முன் காண கிடக்கின்றது. விண்ணகத்திலே அரியதோர் அறிகுறி தோன்றியது. பெண்ணொருத்தி காணப்பட்டாள். அவள் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தாள். நிலவின் மீது நின்று கொண்டிருந்தாள். தலையின் மீது 12 விண்மீன்களை முடியாக சூடியிருந்தாள் என்று திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் நமக்கு சுட்டிக்காட்டும் திருச்சபையாகிய பெண்ணாக அன்னை மரியாள் இத்தென் மறைமண்டலத்தில் உருப்பெற்றிருப்பது சாலச் சிறந்தது.
அன்னையின் அற்புத செயல்பாடுகளை அவனியெங்கும் எடுத்துரைக்க கலை நுணுக்கத்தோடும் பார்ப்பவர்களை பரவசமூட்டி ஜெபிக்க தூண்டுவதுமாக அமைந்திருக்கும் ஜெபமாலை தோட்டம் இத்தென் மறைமண்டலத்தில் அமைந்திருப்பது குறிப்பிடத்தகுந்தது. நற்செய்தியின் தூதுவர் சபையினர் நான்குநேரி அருகே அமைத்திருக்கின்ற குட் நியூஸ் தியான இல்லத்தில் அமைந்துள்ள ஜெபமாலை தோட்டம் கண்கொள்ளா காட்சியாக அமைந்துள்ளது. இங்கு வருவோர் போவோர் அனைவரும் இங்கு வந்து ஜெபமாலை ஜெபிக்க ஏற்ற ஒரு சூழ்நிலையை, ஜெபமாலையின் 4 மறையுண்மைகளையும் அதன் பொருளுணர்ந்து தியானித்து ஜெபிக்க இச்செபமாலை தோட்டம் உதவுகிறது. அன்னையின் பக்தி முயற்சியில் இதுவும் கனிதந்து செழிப்பாக்குகிறது என்பது உண்மையிலும் உண்மை. எந்தெந்த குடும்பங்களில் ஜெபமாலை என்னும் அருள் மாலையை கூடி ஜெபிக்கின்றார்களோ அந்த குடும்பங்கள் எல்லாம் இணைந்து வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஜெபமாலையின் ஒவ்வொரு மணியும் அதனுடைய தொடர்ச்சியும் முடிவும் ஒன்றாக இருக்கின்றது. இந்த ஜெபமாலையை குடும்பங்களில் ஜெபிக்கின்றவர்கள் இந்த குடும்பத்தின் அனைத்து செயல்பாடுகளிலும் பெற்றோர் பிள்ளைகளோடும், பிள்ளைகள் வயது முதிர்ந்தவர்களோடும், வயது முதிர்ந்தவர்கள் அண்டை வீட்டாரோடும் உறவோடு ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்படுகின்றார்கள் என்பதையும் ஜெபமாலை மணிகள் சுட்டிக்காட்டுகின்றது. குடும்பங்களில் ஜெபிக்கின்றோம். தனிப்பட்ட முறையில் செயல்படுத்தப்படாத எந்த ஒரு நல் முயற்சியும் அது பலனை தராது. தனிப்பட்ட விதத்தில் இந்த ஜெபமாலை ஜெபிக்கின்ற பழக்கமுடையவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ளுகின்றார்கள். யோவானர் செய்தி 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அன்னை மரியாள் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று இயேசுவை சுட்டிக்காட்டியதைப் போல ஜெபமாலையின் 4 மறை உண்மைகளும் இயேசுவையே சுட்டிக்காட்டி கொண்டிருப்பதாக அமைந்திருக்கின்றது. திருத்துதர் பணி 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் மேல் மாடியில் அன்னை மரியாள் சீடர்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருப்பது போல, ஜெபமாலையின் மணிகள் போல கத்தோலிக்க விசுவாசத்தை பின்பற்றி கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் அன்னையோடும் திருத்துதர்களோடும் இணைந்து ஜெபிக்கின்றார்கள் என்பது மறுக்கவியலாத உண்மை. இந்த ஜெபமாலை கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்களுக்கு வாழ்விற்கான நல்வரத்தையும் நலத்தையும் நிறைவாக பெற்றுத்தரும்.